இல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நொடியில் உன்னுடைய கையில் ஒன்றை சர்வ நிச்சயமாக கிடைக்கும். அப்படி என்ன கிடைக்கும்? ஏதேனும் பொருள் கிடைக்குமா? அப்பன் பணம் அள்ளி கொடுப்பாரா, இல்லை வேறு ஏதாவது நமக்கு தருவாரா என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் அல்லவா? நான் உனக்கு தரப்போவது என்னவென்று நிச்சயமாக சொல்கின்றேன். அதை கேட்கும் பொழுது என் குழந்தை நீ மனமகிழ்ச்சி அடைவாய். உன்னுடைய மனமகிழ்ச்சிக்கு இந்த அப்பன் நான் பொறுப்பெடுத்து கொள்கின்றேன். என் தங்கமே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் இது வேண்டும் அது வேண்டும் என்றெல்லாம் என்னிடத்தில் கேட்டதில்லை. என்னிடத்தில் உனக்கான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் என் தங்கமே, உனக்கு நிம்மதி, உனக்கான மகிழ்ச்சி போன்ற உறவாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பொய்யையும் பேசாமல் உண்மையாக இருக்க வேண்டும். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் வேண்டும் என்று கேட்கின்றாயோ அவையெல்லாம் உனக்கு கிடைக்காமல் சென்றதே. அதையெல்லாம் இன்று உன் அப்பன் உன் கையில் ஒப்படைக்கப் போகின்றேன். என் குழந்தை, நீ யோசித்து கொண்டு இருக்கின்றாய். அப்பன் உனக்கு முடிவில் நிச்சயமாக சொல்கின்றேன் நான் எதனை உனக்கு தரப்போகின்றேன் என்று. அதை பொறுக்கும் பொழுது நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதற்காக இந்த அப்பன் நம்மை தேடி வந்தார் என்று. தங்கமே, சில நாட்களாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை உன் கையில் பெற்று கொடுக்கும். அப்படியெல்லாம் உன் வாழ்க்கை உனக்கு கிடைக்கின்ற நேரத்தில் நீ தவற விட்டு விடக்கூடாது. என் பிள்ளையே, உன்னுடைய மனது அதை பற்றி யோசிக்கின்றதோ அதை பற்றி உன் அப்பன் நானும் யோசிப்பேன் என்று நீ நினைத்தாய். நிச்சயமாக கிடையாது. இந்த நேரத்தில் நான் சொன்னதை பற்றி யோசிக்கவில்லை தெரியுமா? என் பிள்ளையே, என்னையெல்லாம் நீ என்னிடத்தில் கேட்கின்றாயோ? நீ கேட்டதை எல்லா விஷயத்தையும் ஒன்று சேர்த்து கொண்டு என் பிள்ளைக்கு நான் இப்பொழுது தரப்போகின்றேன். எதனால் நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் போனது, எதனால் உன் கைக்கு வந்தது உன்னை விட்டு நழுவி போனது என்பதை நான் புரிந்து கொண்டேன். எல்லாவற்றிற்கும் என் குழந்தை உனக்குள் இருந்த இந்த பிரச்சனைகள் தான் காரணம். எந்த விஷயத்தை தொடங்கினாலும் அங்கே நீ இந்த விஷயத்தை முதலில் நிறுத்தி விடுகின்றாய். உன்னுடைய இந்த எண்ணம்தான் முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கின்றது. என் தங்கமே, அப்படி இருக்கும் பொழுது என்ன விஷயம் உனக்குள் இருக்கின்றது? உன்னுடைய வாழ்க்கையே அது உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றது. என் தங்கமே, உனக்குள் இருக்கின்ற அத்தனை பிரச்சனையும் என்ன தெரியுமா? நீயே உனக்கு இத்தனை கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டதற்கு காரணமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அந்த விஷயம்தான் என் தங்கமே உன்னுடைய அத்தனை தயக்கம், உன்னுடைய அத்தனை நம்பிக்கை குறைவிக்கும். என் பிள்ளை, இதுவெல்லாம் உனக்குள் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நேரத்தில் உன்னால் அடைந்து விட முடியாது. நீ என்ன நினைத்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சரிப்பட்டு வரவில்லை. நீ தொடங்கியது எல்லாமே உனக்கு பிரச்சனையிலேயே சென்று முடிந்தது. எந்த திசையிலும் யார் பிரச்சனை பண்ணுவார்கள், யார் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பார்கள் என்பதையே நீ உணராமல் நின்று கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, இந்த அப்பனுடைய நேரத்தை நீ ஒன்றை தெளிவாக புரிந்து கொண்டு மனதுக்குள் பதிய வைத்துக்கொள். என் தங்கமே, நீ நினைத்தது நடத்தி முடிப்பவன் நிச்சயமாக. மனிதனை நினைத்து ஒன்றும் நடப்பதும் ஒன்று நடக்காமல் போவதும் இல்லை. ஒன்று ஒதுங்கி நிற்பவர் எல்லாம் நினைப்பதற்கே தகுதியற்றவர்கள் அல்லவா? நீ நினைத்ததை அடைந்தே தீர வேண்டும் என்று வைராக்கியத்துடன் உனக்குள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த விஷயத்தை எல்லாம் இந்த நேரத்தில் முடிவிக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதுமா? அதற்கான முயற்சிகளையும் என் தங்கமே நான் உனக்கு அந்த தயக்கத்தை போக்கி உன் மனதுக்குள் நல்ல உற்சாகத்தையும் நம்பிக்கையும் தரப்போகின்றேன். நான் தருவதை நீ வேடிக்கையாக நினைக்காமல் அதனை பத்திரமாக பெற்றுக்கொள். இதை வைத்து நான் என்ன செய்வது அப்பா என்று நீ கேட்பாயானால் என் தங்கமே,
உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்குள் இருக்கின்றது அல்லவா? நான் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், இப்பொழுது ஒருவர் மீது நீ ஆசைப்படுகின்றாய், அவர்களை அடைய வேண்டும் என்று மனதார நினைக்கின்றாய். ஆனால் அவர்களின் இல்லத்திற்கு சென்று பெண் கேட்பதற்கு உனக்கு தயக்கம். என் தங்கமே, அப்படி தயங்கி நிற்கத்தான் வேண்டும், தயங்கத்தான் செய்வேன் என்று நீ சொல்வாயானால் உனக்கு எதற்கு இந்த ஆசை என்று உன் அப்பன் கேட்கின்றேன். ஆசை வைத்து ஒருவருக்கு மனதில் ஆசைகளை தூண்டிவிட்டு அதன் பிறகு என்னால் முடியவில்லை என்று விட்டு விலகி செல்வதற்கு பெயர் வாழ்க்கை நிச்சயமாக கிடையாது. உன்னால் முடியும் என்றால் மட்டும்தான் உன்னொருவரிடம் மனதில் நீ ஆசையை வளர்த்திருக்க வேண்டும். உன்னுடைய தயக்கத்தினால் இன்னொருவரின் வாழ்க்கையை நீ பாழாக்கி விடக்கூடாது. அதனால்தான் அப்பன் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்கின்றேன். இந்த தயக்கத்தை முதலில் நீ உனக்குள் இருந்து தூக்கி எறிந்து விடு. தேவையில்லாத பயத்தை உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கின்றது. இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு உன்னை நம்பி இருவர்களை ஒருவர் நாளும் நீ கைவிட்டு விடக்கூடாது. என் தங்கமே, நம்பி இருப்பவர்களை ஒரு நாளும் நீ கைவிட்டு விடக்கூடாது. என் தங்கமே, இதைவிட பெரிது பாவம் வேறு எது உண்டா? நிச்சயமாக கிடையாது. என் குழந்தை, உன் மனதில் நீ என்ன எண்ணங்கள் எல்லாம் இந்த தயக்கம் இல்லாமல் எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீ உனக்காக மட்டுமல்ல, உன்னை நம்பி எவர்களுக்கும் மிக பெரிய நம்பிக்கையை நீ கொடுத்திருக்க வேண்டும். உன்னை நம்பி எவர்கள் எப்பொழுதும் கைவிட மாட்டார் என்று நீ சொல்லக்கூடிய அளவில் இருக்க வேண்டும். என் தங்கமே, தெய்வம் என்று உனக்கு உறுதுணையாக இருக்கும். நீ எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் எப்பொழுதும் உன்னுடைய முடிவில் நீ பின்வாங்குகின்றாயோ, நீ ஒரு அடி பின் வாங்கினால் தெய்வம் 10 அடி பின் வாங்கும், தள்ளி நிற்கும் என்பதை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, யாரெல்லாம் உனக்கு இத்தனை சோதனைகளை கொடுத்து உன் மனதினை வேதனைக்கு ஆளாக்கினார்களோ அவர்களை எல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னை நெருங்கிய அவர்கள் நான் பயப்பட வைக்கின்றேன். அதற்கு கைமாறாக நீ எனக்கு என்ன செய்ய போகின்றாய் தெரியுமா? உனக்குள் நம்பிக்கையும் உன்னை பற்றிய எண்ணங்களையும் நீ தெளிவாக வைத்து கொள்ள போகின்றாய். என்ன காரியம் நான் எடுத்தாலும் வெற்றி பெற்று விட்டுதான் நான் விரும்புவேன் என்று நீ உறுதியாக சொல்ல போகின்றாய். இந்த உறுதியினை உன்னிடத்தில் இருந்து நான் எதிர்பார்க்கின்றேன். நீ இந்த விஷயத்தை எதிர்பார்க்கின்றேன். நீ இந்த செயலை உறுதியாக இருந்து விட்டால் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தலைகீழாக புரட்டி போட்டு உனக்கானது எல்லாம் உன் கையில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை நீ என்றும் உனக்கு கவலை வேண்டாம். நீ கேட்பதை விடவும் சிறப்பாக உன் வாழ்க்கையில் நான் மாற்றி தருவேன். என் தங்க பிள்ளையே, நீ மன உறுதியோடு இருக்கும் பட்சத்தில் இனி நீ நினைத்தது உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். நான் தருவதை நீ பெறாமல் எப்பொழுதுமே சென்று விடாதே. அப்பன் தருகின்ற உனக்குள் இருக்கின்ற அந்த தயக்கத்தை போக்குவதை நீ தயங்காமல் பெற்றுக்கொள். இது உன் அப்பனுடன் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு கேள்விக்குறியாகத்தான் மாறி நிற்கும் என்பதை மறந்து விடாதே. தொழிலை செய்தாலும் எந்த ஒரு விஷயத்தில் கால் வைத்தாலும் தயக்கமின்றி வைத்து வெற்றியினை பெறுவதற்கு என் பிள்ளை நீ துணிந்து நின்றால் போதும். இனி எல்லாமே உன் வசமாகும் என்பதை ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்பனுடைய அன்பும் ஆதரவும் என்றும் உனக்கு முழுமையாக கிடைக்கும். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.